வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லெபனானில் மருத்துவ பணியாளர்கள் மீது தாக்குதல், செஞ்சிலுவை சங்கம் கண்டனம். ஆஸ்திரேலிய ராணுவத்துக்கு பெண் தளபதி நியமனம். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகைக்கு இஸ்ரேல் முழு ஆதரவு. அமெரிக்காவின் 40 போர் விமானங்கள் தகர்ப்பு, ஈரானின் இறுதி நடவடிக்கை தீவிரம். நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, ட்ரம்புக்கு திருத்தந்தை இல்லையோ பதிலடி. ஆபத்தான மனநிலையில் ட்ரம்ப். முன்னாள் CIA தலைவர் திடீர் எச்சரிக்கை. ஆட்சி கவலாது, சூழ்ச்சி பலிக்காது, எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் ஹரணி கடும் எச்சரிக்கை. மட்டக்களப்பில் கொடூரம், சிறுவனை பலி கொடுத்து புதையல் தோண்ட முயற்சி. ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்ட புதிய விசா விதிமுறைகள். ஹார்முஸ் நீரிணையிலும் அத்துமீறும் எந்த நாட்டு கப்பலும் கைப்பற்றப்படும், அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. தெற்கு லெபனானின் ஃபெய்ட் யாஹின் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனான் செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவ பணியாளர் கசன் ஃபடாவி கொல்லப்பட்டார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்து லெபனானில் மருத்துவ மற்றும் மனிதாயமான பணியாளர்கள் இலக்கு வைக்கப்படுவது குறித்து சர்வதேச செஞ்சிலுவை சங்க குழு தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. மற்றவர்கள் உயிரை காத்து தங்களை அர்ப்பணிப்பவர்கள் கொல்லப்படுவது அவர்களை நம்பியிருக்கும் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என லெபனானுக்கான செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் ஆக்னஸ் தூர் தெரிவித்தார். ஆஸ்திரேலிய ராணுவத்தின் 125 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக அதன் தலைமை பொறுப்பிற்கு பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது கூட்டுத்திறன் பிரிவின் தலைவராக இருக்கும் லெப்டினன்ட் ஜெனரல் சூசன் கோயில் எதிர்வரும் ஜூலை மாதம் புதிய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்பார் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. 2022 முதல் இந்த பதவியில் இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் சைமன் ஸ்வர்ட்டுக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். சுமார் 40 ஆண்டுகால ராணுவ அனுபவம் கொண்ட சூசன் கோயில் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்ற போர் நடவடிக்கையில் முக்கிய கட்டளை பொறுப்புகளை வகித்தவர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈரானிய துறைமுகம் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடல்வழி முற்றுகைக்கு இஸ்ரேல் தனது முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாக அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது அமைச்சரவை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஈரான் மீது கடல்வழி முற்றுகையை அமுல்படுத்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துள்ள உறுதியான முடிவை நாங்கள் முழுவதாக வரவேற்கிறோம் என்று குறிப்பிட்டார். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக கூறப்படும் செய்திகளில் உண்மையில்லை என்றும், இரு நாடுகளும் இந்த விவகாரத்தில் மிகவும் இணக்கமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் இதன் பொழுது வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகை மற்றும் தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கு சொந்தமான சுமார் 40 போர் விமானங்களை தாங்கள் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த கடல்வழி முற்றுகை இன்று உத்தியோகபூர்வமாக தொடங்கியுள்ள நிலையில் ஈரான் தனது இறுதி நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள ராணுவ தளங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களில் அதிநவீன போர் விமானங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதாக ஈரானிய ஆதரவு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னை குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் பலவீனமானவர் என்றும் வெளிவிகார கொள்கையில் மோசமானவர் என்றும் விமர்சித்தமைக்கு திருத்தந்தை லியோ அதிரடியாக பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், ட்ரம்ப் நிர்வாகத்தை கண்டு தான் அஞ்சவில்லை என்றும் நற்செய்தியின் செய்தியை உரக்கச் சொல்வதே தனது மற்றும் திருச்சபையின் பணி என்றும் குறிப்பிட்டார். இதுகுறித்து தகவல்களை ஊடகவியலாளர் ஒருவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, ஜனாதிபதி ட்ரம்ப் புரிந்து கொள்ளும் கோணத்தில் நாங்கள் வெளிவிகார கொள்கைகளை கையாளுவதில்லை, ஆனால் அமைதியை உருவாக்குவர் என்ற முறையில் நற்செய்தியின் செய்தியில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என திருத்தந்தை லியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க கடற்படை முற்றுகைக்கு அருகில் வந்தால் ஈரானின் கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும், அளிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் துறைமுகம் மீதான அமெரிக்காவின் முற்றுகை நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. ஈரான் துறைமுகங்களுக்குள் நுழையும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் அனைத்து நாட்டு போர்க்கப்பல்கள் மற்றும் சரக்கு கப்பல்களுக்கும் தடுக்கப்படும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. இது இவ்வாறு இருக்க, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னை இயேசுவை போன்ற ஒருவராக சித்தரிக்கும் சர்ச்சைக்குரிய ட்ரூத் சோஷியல் பதிவை நீக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்துவதனூடாக இந்த ஆட்சி ஒருபோதும் கவிழ்க்க முடியாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் மற்றும் அரசியல் நகர்வுகள் குறித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசை கவிழ்க்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்படும் எந்த ஒரு பிரேரணையும் முறியடிக்க தாம் தயாராக உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த அரசுக்கு எதிராக எத்தனை பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்குவோம் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார்.
காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள மண்முனை பிரதான வீதியில் ஆலயம் ஒன்று கருகாமையில் புதைகள் தோண்டிய சம்பவத்தில் சிறுவன் ஒருவர் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அதே இடத்தில் விடுதலை புலிகளின் ஆயுதத்தை தேடி நீதிமன்ற அனுமதி பெற்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்று தோண்டும் நடவடிக்கை 8 மணித்தால முன்னெடுக்கப்பட்ட நிலையில் எதுவும் கிடைக்காததால் தோண்டும் நடவடிக்கை நிறுத்த முடிவுக்கு கொண்டு வந்தனர். கடந்த மார்ச் 31ஆம் தேதி இரவு மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்று கருகாமையில் உள்ள வீடொன்றில் குழுவொன்று புதைகள் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த வீட்டின் உரிமையாளரான முதியவரான பெண், மொரட்டுவ பிரதேச செயலக பிரதம கணக்காளர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மற்றும் மொரட்டுவ கட்டுக்கஸ்தோட்டை இங்கிராகோட போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த 8 பேருடன் பொலினறுவையைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் பூஜை பொருட்களை மீட்டு நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் அவர்கள் வைக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம், இலங்கை உள்ளிட்ட தெரிவு செய்யப்பட்ட நாடுகளின் விண்ணப்பதாரர்கள் வதிவிட விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் போது போலீஸ் நடத்தை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற புதிய விசா விதிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள் நுழைவோருக்கான பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் சோதனை நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2026 ஏப்ரல் முதல் இந்த புதிய விதி நடைமுறைக்கு வருகிறது. புதிய விதிமுறைகளின் கீழ் விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு குற்றப்பின்னணி இல்லை என்பதை உத்தியபூர்வமாக உறுதிப்படுத்தும் ஆதாரத்தை வழங்க வேண்டும். இந்த சான்றிதழ் கட்டாயமானது என்று அதிகாரிகள் வலியுறுத்தினர். போலீஸ் நடத்தை சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளியிடப்பட்ட பட்டியலில் இலங்கையுடன் பின்வரும் நாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் எகிப்து, இந்தோனேசியா, நேபாளம், ஆப்கானிஸ்தான், ஈராக், கெனியா, நைஜீரியா, கானா ஆகிய நாடுகள் உள்ளடக்கப்படுகிறது. இந்த நாடுகளின் பட்டியல் அவ்வப்போது மாற்றப்படலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே விண்ணப்பதாரர்கள் தங்களின் விசா விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் முக்கிய சான்றிதழ்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணைக்கு கிழக்கே உள்ள ஓமன் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்டுள்ள முற்றுகை மண்டலத்துக்குள் அனுமதியின்றி நுழையும் எந்தவொரு கப்பலும் தடுத்து நிறுத்தப்பட்டு கைப்பற்றப்படும் என அமெரிக்க மத்திய கட்டளையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எந்த நாட்டின் கொடியை ஏந்திய கப்பலாக இருந்தாலும் முறையான அனுமதியின்றி இந்த எல்லைக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ முயன்றால் அவை வழிமறிக்கப்பட்டு திசை திருப்பப்பட்டு அல்லது சிறைப்பிடிக்கப்படும் என்று மாலுமிகளுக்கான அவசர அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஈரான் அல்லாத பிற நாட்டு துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் நடுநிலையான கப்பல்களின் போக்குவரத்துக்கு இந்த முற்றுகை எவ்வித இடையூறையும் ஏற்படுத்தாது என்றும் அமெரிக்க ராணுவம் தெளிவுபடுத்துகின்றது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் ஈரானை இலக்கு வைத்து மேற்கொண்டு வரும் இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் முற்றுகை நடவடிக்கைகள் வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரானுக்கு இடையிலான பதற்றத்தை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கடந்த 3 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் கோடிக்கணக்கான வருவாய் ஈடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலான 3 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தி கிராமங்களுக்கு சென்ற வாகனங்கள் மூலம் 163.29 மில்லியன், அதாவது 165.50 கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. அந்த 3 நாட்களில் 434,033 வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தியுள்ளன. அதன்படி கடந்த 10ஆம் தேதி 161,847 வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தியதில் அன்றைய தினம் 598,15,450 ரூபாய் வருமானமும், கடந்த 11ஆம் தேதி 153,807 வாகனங்களுக்காக 5,82,08,695 வருமானமும், 12ஆம் தேதி 118,684 வாகனங்களுக்காக 4,52,66,920 ரூபாய் வருமானமும் ஈட்டியுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. கொள்ளுப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் அடுக்குமாடி கட்டடம் ஒன்றின் 3வது மாடியிலிருந்து விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து கொள்ளுப்பட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தலவாக்கலை பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கட்டுமான பணியின் போது 3வது மாடியில் இரும்பு பகுதியை பொருத்த முயன்ற போதே விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது எதிர்பாராத விதமாக கால் வழுக்கியதால் அவர் கீழே விழுந்துள்ளார். இதன்போது பலத்த காயமடைந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொள்ளுப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய அபிவிருத்தி வங்கியின் தரவு கட்டமைப்புக்குள் ஊடுருவி 13.2 பில்லியன் ரூபாய் நிதியை
மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் மெய்நிகர் பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அது குறித்து விசாரணை நடத்த சர்வதேச போலீசாரின் விசேட நிபுணர் குழு ஒன்று விரைவில் இலங்கை வரவுள்ளது. பிரான்சின் லியோன் நகரில் உள்ள சர்வதேச போலீஸ் தலைமையகத்திடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாரிய மோசடி தொடர்பாக இதுவரை 4 கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் வங்கியின் தலைமையகத்தில் உள்ள கொடுப்பனவு தீர்வை பிரிவின் உதவி முகாமையாளர் மற்றும் அவரது சகோதரரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வங்கியின் வழமையான செயற்பாடுகள் மற்றும் சேவைகள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை தேசிய அபிவிருத்தி வங்கியின் மூலதன அளவு மற்றும் நிதி திரவத்தன்மை தொடர்பான விகிதங்கள் இலங்கை மத்திய வங்கியின் குறைந்தபட்ச ஒழுங்குமுறை தேவைகளை விடவும் அதிக மட்டத்திலேயே காணப்படுகின்றன. எனவே வங்கி நிதி ஸ்திரத்தன்மை குறித்து அச்சமடைய தேவையில்லை என்று மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 4 வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு தொல்புரம் கொட்டியம்பதி ஆதி முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அருகாமையில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தின் மயூரன் என்பவர் ஸ்தலத்தில் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். இதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் பிரதான சந்தேக நபரான வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உட்பட 4 வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான KC-135 ரக எரிபொருள் நிரப்பும் விமானம் ஒன்று அதன் உடலில் ஏராளமான சிதறல் சேதங்களுடன் பிரித்தானியாவில் தரையிறங்கியுள்ளது. ஆஹியோ தேசிய காவல்படைக்கு சொந்தமான இந்த 4 என்ஜின் கொண்ட விமானம் லண்டனுக்கு வடக்கே உள்ள RAF மில்டன் ஹால் விமான தளத்தில் தரையிறங்கிய போது எடுக்கப்பட்ட காணொளியில் அதன் உடல் முழுவதும் ஏராளமான ஒட்டுவேலிகள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமான தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலின் போது இந்த விமானம் அங்கு தரைத்தளத்தில் இருந்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த ஒட்டுவேலைகள் வெடிகுண்டு சிதறல்களால் ஏற்பட்ட ஓட்டைகளை மறைக்கவே செய்யப்பட்டுள்ளன என்று பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் உறுதிபட தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட விமானத்தில் மேலதிக திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்காகவே அங்கு தரையிறக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இலங்கைக்குள் குஸ்போதைப் பொருளுடன் நுழைய முயன்ற இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 2.87 மில்லியன் மதிப்புள்ள மேற்படி போதைப் பொருளுடன் அவரை இலங்கை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் 24 வயதான இந்தியர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின்படி அவர் தாய்லாந்தின் பாங்காக்கில் போதைப் பொருளை வாங்கி மலேசியாவின் கோலாலம்பூருக்கு பயணம் செய்து பின்னர் மலேசியா ஏர்லைன் விமானம் MH179 மூலம் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்கவில் உள்ள விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தனது போரை முடித்த பிறகு அமெரிக்கா கியூபாவுக்கு செல்லக்கூடும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்களன்று கூறினார். பகைமை கொண்ட அந்த தீவு நாடு அவரது முன்னுரிமை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது என்பதை குறிக்கும் சமீபத்திய கருத்துக்களில் இதுவும் ஒன்றாகும். கியூபா ஒரு வீழ்ச்சியடைந்து வரும் நாடு. நாங்கள் இதை செய்யப் போகின்றோம். மேலும் இதை முடித்த பிறகு நாங்கள் கியூபாவுக்கு செல்லக்கூடும் என்று ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை குறிப்பிட்டு வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறினார். கியூபா என்பது பல ஆண்டுகளாக மிக மோசமாக நிர்வகிக்கப்பட்ட ஒரு நாடு என்றும் அவர் மேலும் கூறினார். எங்களிடம் பல சிறந்த கியூபா அமெரிக்கர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஏறக்குறைய எனக்கு வாக்களித்தவர்கள். ஆனால் அவர்கள் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டனர். பல சந்தர்ப்பங்களில் குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் தாக்கப்பட்டனர், கொள்ளையடிக்கப்பட்டனர். மேலும் கியூபாவில் பயங்கரமான விஷயங்கள் நடந்தன என்றும் அவர் மேலும் கூறினார். எரிபொருள் பற்றாக்குறை, தொடர் மின்வெட்டு மற்றும் உணவு மருந்துகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட ஒரு நீண்டகால பொருளாதார நெருக்கடியை கியூபா எதிர்கொண்டுள்ளது. பல தசாப்தங்களாக நீடிக்கும் அமெரிக்க தடைகளே இந்த இன்னல்களுக்கு பெரும்பாலும் காரணம் என்று கியூபா அதிகாரிகள் கூறுகின்றனர். அதே சமயம் கட்டமைப்பு ரீதியான பொருளாதார பிரச்சினைகளே இதற்கு காரணம் என்று அமெரிக்க அதிகாரிகள் வாதிடுகின்றனர்.
வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் விநியோகம் குறைந்தது மற்றும் தொடர்ச்சியான விநியோக தடைகள் உள்ளிட்ட சமீபத்திய நிகழ்வுகள் நாடு தழுவிய மின்வெட்டுக்கு வழிவகுத்து நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளன. ஜனவரி முதல் 3வது நாடு மீது ராணுவ தாக்குதல் நடத்த உத்தரவிடுவேன் என அச்சுறுத்துவது போல் தோன்றும் டிரம்பின் கருத்துக்கள் 2வது பதவிக்காலத்துக்கான தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் கூறிய சொல்லாடல்களுக்கு முரணாக உள்ளன. அப்போது அவர் புதிய போர்களை தொடங்க மாட்டேன், மாறாக அவற்றை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் ராணுவ செயலாளராக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் ரோமன் ஹொஃப்மேன் மொசாட் உளவு அமைப்பின் அடுத்த பணிப்பாளராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நியமனம் ஜூன் 2 அன்று செய்யப்படும் என்றும் இது 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என்றும் பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆஷர் குரோனிஸ் தலைமையிலான மூத்த நியமனங்கள் ஆலோசனைக் குழுவின் ஒப்புதலை பெற்ற பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஜூன் மாதம் ஓய்வு பெறும் தற்போதைய மொசாட் தலைவர் டேவிட் பார்னியாவுக்கு பதிலாக ஹாஃப்மேன் பதவியேற்பார். பெலாரஸில் பிறந்த ஹாஃப்மேன் 1990 தனது 14வது வயதில் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தார். அக்டோபர் 7, 2023 அன்று நடந்த ஹமாஸ் தாக்குதலில் அவர் படுகாயமடைந்தார். அவர் நெதன்யாகுவின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படுகிறார். மேலும் ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்ட பிறகு காசா பகுதியில் ராணுவ ஆட்சி தொடர வேண்டும் என்றும் அவர் முன்பு பரிந்துரைத்திருந்தார்.